நான் அல்ல, கிறிஸ்துவை, நான் அல்ல, தேவனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயாவில் இப்படி ஒரு வசனம் இருக்குது. ஏசாயா 30:10, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் எழுந்தருளுகிற ஒரு காலமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை நம்ம படிக்கலாம். ஸ்தோத்திரம். லூக்கா 12:32 பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாரு? சிறு மந்தையை பார்த்து சொல்றார். சிறு மந்தை, மந்தை அப்படிங்கும் போது லிட்டரலா பார்த்தா ஆடுகளை குறிக்கும். ஏன் இங்க மந்தைகளை குறித்து சொல்றாருன்னா, ஆடுகள் தான் சொன்னதை கேட்கிற ஜீவன்களாக இருக்குது. என்ன சொன்னமோ அதான் அந்த ஆடு கேட்கும். சரிங்களா? கேட்காத ஆடு மந்தையை விட்டு பிரிஞ்சு போயிடும். அந்த 100 ஆடு உவமையில ஒரு ஆடு தப்பி போனதை பார்க்கலாம். 100 ஆடு அவன்கிட்ட இருக்குது. எப்படி ஒரு ஆடு தப்பி போனது? அது மேய்ப்பனுடைய சொல்ல கேட்கல, அதனால தப்பி போச்சு. அது எங்க காட்டுக்குள்ள போச்சா இல்ல ஓனாய்கிட்ட மாட்டிக்கிச்சா தெரியல. ஆனா நல்ல வேளை மேய்ப்பன் போய் திரும்ப அதை மீட்டு கொண்டு வந்து விட்டான். அப்ப இங்க பாக்குறோம், பயப்படாதே சிறு மந்தையை, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். சிறு மந்தையை குறித்து, சின்ன கூட்டத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த சிறியவர்ல ஒருவனையும் அற்பமா எண்ணக்கூடாதாம். அவர்களுக்கும் பரலோகத்தை தரிசிக்கிற தேவதூதர்கள் உண்டு. அப்ப சின்ன கூட்டத்தை பார்த்தோ சிறியவர்களை பார்த்தோ யாரும் யாரையும் அற்பமா எண்ணிடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 1 ராஜாக்கள் 18 ஒரு உள்ளங்கையின் மேகம், உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் வந்து 3.5 வருஷத்துக்குரிய பஞ்சத்தை எடுத்து போட்டுச்சு. இந்த இஸ்ரேல் தேசத்துல எத்தனை வருஷம் மழை இல்லை? 3.5 வருஷம் இல்லை. 3.5 வருஷம் இல்லாத பூமி காஞ்சி கிடக்குது. அந்த பூமி காஞ்சி கிடக்கும் போது பெரிய மேகம்லாம் வரல, சின்ன உள்ளங்கை மேகம் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அந்த உள்ளங்கை மேகம் அந்த 3.5 வருஷம் பஞ்சத்தை எடுத்து போடுகிறது. அல்லேலூயா. அப்ப நாம பாக்குறோம், பெரிய மேகமா ஒரு பெரிய விஷயமா இருந்தா தான் பெரிய பெரிய காரியங்கள் நடைபெறும் அப்படிலாம் பாக்குறோம். அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னா, சின்ன விஷயத்தை காட்டினா அதை பெரிய விஷயமாக மாற்றி காட்டுவார். அல்லேலூயா. ஏன்னா நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். செய்யறது நாம அல்ல, அவர் கர்த்தர் நமக்குள்ள இருந்தா வெளியே வர கிரியைகள் பெரியதா இருக்கும். அப்ப சின்ன மேகம், உள்ளங்கை மேகம் 3.5 வருடத்து பஞ்சத்தை நீக்கிறத பார்க்கலாம். மீகா 5:2 ஒரு நல்ல வசனம் இருக்கும். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆகினங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாக பூர்வத்தின் உடையது. இங்க பார்க்கலாம், எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும். யோசுவா தேசத்தை பங்கிடும் பொழுது, ஊர்களை கிராமங்களை பங்கிடும் பொழுது, அந்த இந்த கோத்திரம் இதுக்கு இந்த கோத்திரம், இந்த ஊர் இந்த கோத்திரத்துக்கு இந்த ஊர் இந்த கோத்திரத்துக்கு பங்கிடும் பொழுது அந்த லிஸ்ட்லயே இந்த எப்பிராத்தா வரல. அப்படி ஒரு சின்ன கிராமம் இது. ஆனா அந்த கிராமத்துல இருந்துதான் இயேசு பிறக்கிறத பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்கணும். இங்க என்ன போட்டிருக்குது? மீகால யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தோம் பெத்லகேம், எப்ராத்தா. அப்ப நாம பாருங்க, எந்த இடத்துல இருந்து வேணாலும் வரலாம். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது நம்மனால அந்த இடம் பெயர் பெற்று விளங்கும். அல்லேலூயா, சோதரம் சோதரம். அப்ப வசனத்தின் வீரியத்தை நம்ம புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கும். நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். சரிங்களா? நீங்க எப்ப எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு எப்ப தெரியுமா கேட்பாங்க? நீங்க எழும்பி பிரகாசிக்கும் போது, உங்களிடமிருந்து கீர்த்தி வெளிப்படும் பொழுது, நீ யாரு, எந்த ஊரு, எங்க இருந்து வர்ற அப்படின்னு அப்புறம் தான் கேட்பாங்க. சரியா? அப்ப இங்க பார்க்கலாம், எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ளே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும். முதல்ல நோட் பண்ணும் போது நோட் பண்ண மாட்டாங்க. பெத்லகேம்னு ஒரு கிராமம் இருக்குது சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது ஆயிரங்களுக்குள்ளே சிறியது. அதே போல நாம நம்ம பணி செய்யற இடத்துல ஒரு குரூப்பா இருக்கும் போது நம்ம யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. நம்மிலிருந்து எப்ப கர்த்தர் செயல்படுகிறாரோ, நம்மிலிருந்து எப்ப மகிமையான காரியங்கள் வெளிப்படுகிறதோ, அப்ப தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா,
சோதரம். ஏன்னா 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சோதரம். அதனால இந்த மாதத்துடைய வாக்கு தத்தம் சிறு மந்தைகளை குறித்து, சிறியவர்களை குறித்து தேவன் அழகா பேசுறார். எளியவனும் சிறியவனும் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பெரிய கவனம் செலுத்தணும்னா நாம எழும்பலாம். எப்படி? சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய கவனம் செலுத்தணும். இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, தேர்தல் அறிக்கையெல்லாம் விடுறாங்க. நான் யூகே, யுஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை அப்படிங்கும் போது ஒரு 20 நிமிஷம் கொடுப்பாங்க. ஒரு ஒரு இதுலயும் 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷத்துல அந்த ஜனாதிபதி வேட்பாளர் தன்னுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை சொல்றாருன்னா அவருடைய சொந்த கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு 200 பேர் உள்ள கமிட்டி போட்டு 200 பேரும் உட்கார்ந்து ஆலோசிச்சு 20 நிமிஷத்துல இந்த தேசத்துக்கு நீ என்ன செய்ய போற, 20 நிமிஷத்துல அந்த வேட்பாளர் தன்னுடைய சங்கதிகளை தான் செய்ய போகிறத அறிவிக்கிறார் அப்படின்னா 20 நிமிஷத்துக்குள்ள ஸ்டஃப் உள்ள எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஏன்னா பாருங்க, பெரிய வல்லரசுக்கு ஒரு அதிபதியாக போறார். அப்ப 20 நிமிஷத்துல தேசத்துக்கு நான் என்னென்ன செய்வேன், கொஞ்ச நேரத்துல அந்த திட்டத்தின் வீரியங்களை எடுத்துரைக்கணும். கொஞ்ச நேரத்தை உங்களால் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க, கல்லூரியில படிக்கிறீங்க. ஆனா பரீட்சை 365 நாள்ல 200 நாள் கம்பல்சரியா போகணும். அந்த 365 நாள்ல 200 நாள்ல போனதுக்கு 3 மணி நேரத்துல உங்களுடைய தகுதியை நிர்ணயிக்கிறாங்க எக்ஸாம்ல. 200 நாள் பள்ளிக்கூடத்துக்கு போலாம், கூடுதலா டியூஷனுக்கு போலாம். ஆனா உங்களுடைய தகுதி எத்தனை நேரத்துல நிர்ணயிக்கப்படுகிறது? வெறும் 3 மணி நேரத்துல தான் நிர்ணயிக்கப்படுகிறது. அதை விட பரவாயில்ல, ஒரு பெண்ணோ பையனோ 30 வருஷம் கழிச்சு பெண் பாக்குறாங்க, மாப்பிள்ளை பாக்குறாங்க. அந்த மாப்பிள்ளை பாக்குற நிகழ்ச்சியில பெண் பாக்குற படலத்துல 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அதுல நிர்ணயிக்கப்படுது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்ப அந்த நேரம், கொஞ்ச நேரத்துல உங்களுடைய வல்லமை செயல்கள் எப்படி இருக்கிறது? கொஞ்ச நேரம், அது கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு இருந்தக்கூடாது. சின்ன நேரத்தை நாம பயன்படுத்திக்கணும். கொஞ்ச நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா டிவியில, அதுவும் வேர்ல்டு கப் கிரிக்கெட், இல்ல வேர்ல்டு கப் ஃபுட்பால், வேர்ல்டு கப் ஹாக்கி, அந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல எல்லாம் இடையில 10 செகண்ட், எத்தனை செகண்ட், 10 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டைம் தருவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அந்த விளம்பரதாரர் தான் விற்கக்கூடிய பொருளை 10 செகண்டுக்குள்ள அந்த பார்க்கரோட இருதயத்துக்குள்ள வச்சிருவாங்க. பாத்திருக்கீங்களா? இடையில 10 செகண்ட் தான் கொடுப்பான். அந்த 10 செகண்டுக்குள்ள அவன் யோசிக்கிறான் பாருங்க. யோசிச்சு அதுக்கு தான் அவன் சம்பளம். சரிங்களா? வாங்குற விற்கிற பொருளை விட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட்டர் இருக்காரு இல்லையா, டைரக்டர், அவருக்கு கோடி கோடியா சம்பளம். 10 செகண்ட்ல தன்னுடைய கற்பனையின் வீரியத்தை பெலனை அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வைக்கிறான். 10 செகண்ட்ல சம்பாதிக்கிறான். பல வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்காங்க சம்பாதிக்காம. இதெல்லாம் பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய அசைவுகளை நாம கொடுக்கும் பொழுது நாம எழும்பலாம். ஒரு பரீட்சை 3 மணி நேரம் தான், பெண் பார்க்கிற படலம் சில நிமிஷங்கள் தான், அட்வர்டைஸ்மெண்ட் சில நிமிஷங்கள் தான். இந்த சில நிமிஷங்கள்ல நம்மளுடைய மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அப்ப எப்ப நாம எழும்பலாம், எழும்பி பிரகாசிக்கலாம்னா, நான் இந்த இடத்துல இருந்தா வந்தேன், எனக்கு ஒரு தாளம் தான் இருக்கு, நான் கம்மியா படிச்சிருக்கேன், கருப்பா இருக்கேன், குட்டையா இருக்கேன், குள்ளமா இருக்கிறேன், அது தேவனுக்கு பொருட்டே இல்லை. தேவன் எப்ப நமக்கு ராஜ்யத்தை கொடுப்பார்னா யாரை பார்த்து சொல்றாரு? சிறு மந்தையை பார்த்து சொல்றாரு. மந்தைகள் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நாம் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா முதலாவது நாம் ஆயத்தமா இருக்கணும். மத்தேயு 25ல அந்த புத்தி அற்ற கன்னிகைகள் உவமையில ஆயத்தமானவர்கள் இயேசுவோட வருகையில ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறத பார்க்கலாம். மத்தேயு 25ல 10. அடுத்து மத்தேயு 25:21 உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. முதலாவது ஆயத்தமா இருந்தவங்க இயேசுவோட ரகசிய வருகையில உள்ள போறாங்க. அடுத்து உண்மையும் உத்தமமா இருந்த ஊழியக்காரன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். அடுத்து லூக்கா 12:37 எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவன், அல்லேலூயா, விழித்திருக்கிறவர்களாக காணப்படக்கூடிய ஊழியக்காரரே பாக்கியவான்கள். முதலாவது ஆயத்தமா இருக்கணும், இரண்டாவது உண்மையா இருக்கணும், மூணாவது விழித்திருக்கிறவர்களாக காணப்படணும்.
அடுத்து லூக்கா 16:2 அப்போது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதுன்னு உன் உக்ரான கணக்கை ஒப்புவி. கணக்கு ஒப்புவிக்கிறவளா இருக்கணும். இப்ப புடிச்சு சரிங்களா, ஒரு பிரைவேட் கம்பெனிலயோ திடீர்னு போய் ஆடிட்டிங் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அவங்களால கணக்கு கொடுக்க முடியாது. அநேகர் தைரியமா சொல்லலாம், அநேகர் பொய் கணக்கு எழுதுறத பார்க்கலாம். இல்லாத இருக்கணும், இருக்கிறத இல்லைனோ சரிங்களா, எத்தனையோ தில்லு முள்ளு செஞ்சு கணக்கு எழுதுறத பார்க்கலாம். ஆனா தேவன்ட்டு அதெல்லாம் நடக்காது. உன் கணக்கு ஒப்புவி. உன் கணக்கு ஒப்புவினா ஒப்புவிக்க முடியுமா? இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும், விழித்து இருக்கணும், கணக்கு ஒப்புவிக்கிறவளா இருக்கணும். இப்படி இருந்தா தான் நாம எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள, எஜமானுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. அப்ப சிறு மந்தையா இருக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, ஏன் இங்க மந்தையை பார்த்து சொல்றாருன்னா, மந்தைகள் மேய்ப்பன் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படியும் பொழுதுதான் மேய்ப்பன் அமர்ந்த தண்ணீர் அண்டு போய் அந்த ஆடுகளை போய் விடுவான். கீழ்ப்படியிலே அப்படின்னா அங்க ஒண்ணு நடக்காது. உபாகமம் 12:32 சரிங்களா, இனிமே தான் செய்தி ஆரம்பிக்குது. உபாகமம் 12:32 நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. நான் என்ன சொல்றனோ அதன்படி செய்யுங்கிறார். நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா, கர்த்தருக்குள்ள இருக்கணுமா, வாழ்ந்து இருக்கணுமா, தலைமுறைகளின் தலைமுறையை நீ பார்க்கணுமா, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணுமா, நான் சொல்றதுல ஒன்னும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். கீழ்ப்படுகிறதுனா என்ன? ஒன்னும் கூட்டக்கூடாது, ஒன்னும் குறையக்கூடாது. இதுதான் கீழ்ப்படுகிறது. 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவியெடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படியணும். தேவன் சொன்னது அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கீழ்ப்படியும் பொழுது ஒரு மேல்படி கிடைக்கும். அபிஷேகம் எப்ப கிடைக்கும்? அபிஷேகம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 5:32 அபிஷேகம் எப்ப கிடைக்கும்? அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தர்லின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார். அப்ப இங்கே அபிஷேகம் எப்ப கிடைக்குதா? கீழ்ப்படியும் பொழுது கிடைக்கிறத பார்க்கலாம். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுக்களை அறுக்கும், புதிய மனிதனாக மாற்றும், புதிய வெளிச்சத்துக்குள்ளே, புதிய பிரகாசத்துக்குள்ளே நம்மளை பயணிக்க வைக்கும் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் எப்ப கிடைக்கும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய நியமங்களுக்கு, கற்பனைகளுக்கு, வேதத்துக்கு செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, நிலைத்திருக்கும் பொழுது அபிஷேகம் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படியாம நிறைய பேர் போறத பார்க்கலாம். கீழ்ப்படியாம இருக்கிறதுனால பலர் ஆசீர்வாதத்தை தள்ளி விடுகிறத பார்க்கலாம். ஆதியாமம் எடுத்த உடனே ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 16-17 தேவன் படிச்சு சொல்றார். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாமா, நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டான். சொன்னாரா? கீழ்ப்படிஞ்சானா? கீழ்ப்படியல். கீழ்ப்படியாமை நிமித்தம் வர்ற பிரச்சனைகள் தான் இத்தனை. தொடாதன்னா அதை தான் தொடுவாங்க, செய்யாதன்னா அப்பதான் செய்வாங்க, போகாதன்னா அப்பதான் போவாங்க. சரிங்களா? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதான் செய்வாங்க, எதை செய்யும் சொல்லுவாங்களோ செய்ய மாட்டாங்க. இதுதான் பிரச்சனைகளுக்கு காரணம். கீழ்ப்படியாம இருக்கிறது தான் நம்ம மேல போகாத காரணம். கீழ்ப்படியல. படிக்கும் போது வாத்தியாருக்கு கீழ்ப்படியல, வீட்டுல இருக்கும் போது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியல, வேலை ஸ்தலத்துல முதலாளி கீழ்ப்படியல, எப்படி உருப்படுவோம்? கீழ்ப்படியும் போதுதான் மேல்படி. அல்லேலூயா. அடுத்து யாத்ராகமம் 16:19 மன்னா காரியங்கள்ல மோசே தேவனுடைய வார்த்தையை பெற்ற மனுஷன் சொல்றாரு, அதுல நீ 6 நாள் பொறுக்கலாம், 6ஆவது நாள் டபுளா பொறுக்கணும், 7ஆவது நாள் பொறுக்க போனா கிடைக்காது. ஆனா பாருங்க, மன்னாவை 7ஆவது நாள் பொறுக்க போறாங்க, கிடைச்சிச்சா? கிடைக்கல. கீழ்ப்படி. எப்படியும் கிடைக்குன்னு போறாங்க, எப்படியும் கிடைக்குன்னு போறாங்க, எப்படியும் கிடைக்காது. அவர் என்ன சொன்னாரோ அதன்படிதான் கிடைக்கும். மற்ற நாள்ல ஒருத்தர் 2 ஓமர் பொறுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் நிறைய பொறுக்கிட்டான் பாருங்க, சாக்கா எடுத்து பொறுக்கிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு ஒரு ஓமர்னா 2 படி, அவன் 4-5 படி எடுத்துட்டு வர்றான் பாருங்க. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதமாவும் இல்லை, கொஞ்சமாவும் சேர்த்தவனுக்கு குறைவு போடவும் இல்லை.
என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கும் பொழுதுதான் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நம்ம வர்றோம். அப்ப நம்ம சித்தத்தை விலக்கி விட்டு தேவ சித்தத்துக்குள்ள நம்ம பயணிக்கும் பொழுது தேவ ராஜ்யம் நம்மள இருந்து வெளிப்படும். அல்லேலூயா. சோதரன் தேவன் என்ன சொல்றாரோ அதை கரெக்டா நம்ம செய்யறவர்களாக இருக்கணும். இன்னும் நல்லா சொல்ல போனா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல எலிசா சம்பவத்துல பஞ்சம். அப்ப எலிசாட்ட தீர்க்கதரிசி புத்திரர்கள் கேக்குறாங்க, பஞ்சம் சாப்பிடக்கா ஒண்ணும் இல்லைன்னு சொன்னோடனே எலிசா ஒன்னே ஒண்ணு சொல்லுவாரு, போய் கூழ் காய்ச்சுங்க. என்ன சொல்லுவாரு? கூழ் காய்ச்சு. இதுல பாருங்க, இந்த நாக்குக்கு ருசியா சாப்பிடணும், நாக்குக்கு ருசியா சாப்பிடணும். புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்வாரு, பல பேருக்கு தேவன் அவர்களுடைய வயிறு தான் அவங்க தேவனா. அதுல இந்த தீர்க்கதரிசி புத்திர ஒருத்தர் என்ன பண்ணுவான், எலிசா கூழ் காய்ச்சி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கூழ்ல கூட கொஞ்சம் காய் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த காயோ அறுத்து போடுறேன்னு சொல்லிட்டு அவன் போய் என்ன காயை அறுத்து போட்டான்? பேய் கோமட்டி காயை அறுத்து போட்டானா. உடனே கூழ் தானே காய்ச்சி சொன்னாங்க, கூழ் காய்ச்சி குடிச்சிட்டு போக வேண்டியதானே. இதுல நாக்குக்கு ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன காய் பேரே உனக்கு தெரியலையே. இன்னும் நிறைய பேர் காய்கறி கடைக்கு போனா அதை பார்ப்பாங்க, இது கீரை ஒரு 10-15 கீரை இருக்கும், அரைக்கீரை எது, சிறுகீரை எது, முளைக்கீரை எது, ஒண்ணுமே தெரியாது. அவன் கடைக்காரனை கேட்டு இது என்ன கீரை, இது என்ன காய், இது வரைக்கும் தெரியல. சரிங்களா? அப்ப அடிப்படை விஷயங்கள்ல நாம கொஞ்சம் ஆழமா இருக்கணும். இவன் காய் என்ன காயினே தெரியாம வாங்கிட்டு வந்து எடுத்து அதை அரிச்சு சொல்லாம, எஜமான் சொல்லாம செஞ்ச காரியம். அவன் என்ன சொல்றான் பாருங்க, 2 ராஜாக்கள் 4:40 படிங்க சிஸ்டர். எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். தேவனுடைய மனுஷனே பானையில் எது இருக்கா? சாவு இருக்குதான். பானையில ஒண்ணு கூட தானே காய்ச்சி சொன்னாங்க. சாவை யார் உள்ள போட்டது? நீ தான் போட்ட. தேவனுக்கு கீழ்ப்படியாம எங்கிருந்தோ ஏதோ ஒண்ணு எடுத்து உள்ள போட்டுட்டு பானையில சாவு இருக்குன்னு சொல்றோமே. தேவன் சொன்னதை நம்ம செஞ்சோமா? தேவன் சொன்னதை செஞ்சோம்னா பானையில ஜீவன் இருக்கும். பானையில இங்க சாவு இருக்குது. ஏன்? கீழ்ப்படியல. சொந்த சித்தம், சுய சித்தம், மனுஷ சித்தம், ரத்த சித்தம். சரிங்களா? மாமா சித்தம், மச்சான் சித்தம். மாமா மச்சான் நமக்காக ஜீவனை கொடுக்கல, கர்த்தர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவங்க சித்தத்தை உள்ள பார்க்க விடக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்துக்கன்னா உடனே கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் எடுக்கணும். எங்க மாமாட்ட கேட்கிறேன், மச்சான்ட்ட கேட்கிறேன், தாத்தாட்ட கேட்கிறேன், பாட்டிட்ட கேட்கிறேன். மாமாவோ மச்சானோ தாத்தாவோ பாட்டியோ பெற்றோர்களோ நமக்காக ஜீவனை கொடுக்கவில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஞானஸ்தானம் எடுனா எடுக்கணும். ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். கீழ்ப்படியிலேயே நீ எப்படி உனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும்? சொன்னதை அப்படியே கீழ்ப்படியணும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சவுலை பார்க்கலாம். சவுல்கிட்ட இந்த அமலேக்கியர் விஷயத்துல எல்லாத்தையும் கொண்டு போடுங்கிறார். ஈவு இறக்கம் பார்க்காதே அப்படிங்கிறார். இவர் என்ன குவாலிட்டியான ஆடு மாடுகளை முதல் தரமானதை எல்லாம் பிரிச்சு வச்சுட்டார். ஆண்டவருக்கு அருவருப்பானது எல்லாமே அருவருப்பானது தான். அதுல இருந்து நீ எடுத்து வச்சுக்கிட்டா பாருங்க, சவுலுக்கு அப்புறம் சவுலுடைய மகன் யோனத்தானுக்கு பிறகு மேவிபோசேத்துன்னு வந்திருக்கணும். ராஜ்யபாரம் வரணும். பாருங்க, ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தம் இவருடைய கண்கள் பாருங்க ஆடு மாடு மேல, அந்த ஆடு மாடுக்கு ஆசைப்பட்டு ராஜ்யத்தை விட்டா பாருங்க. மாடு நல்லா இருக்கு, ஆடு நல்லா இருக்குன்னு பார்த்து இவன் சந்ததிக்கு வரக்கூடிய மேன்மை இழந்துட்டான். ஆடு மாடு முக்கியம் இல்ல, தேவனுடைய வார்த்தை முக்கியம். சரிங்களா? ஆடு மாடு பார்க்க அழகா இருக்குது, கம்பீரமா இருக்கு, இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு ராஜ மேன்மையை விட்டா. எதுக்கு எதை விடுறது? இந்த இடத்துல பாருங்க, இப்ப மீறுவான்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னமே தாவீதை கர்த்தர் ரெடி பண்ணிட்டார். அதனால நாம தேவனிடமிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் கூட கூட்டிடக்கூடாது, ஒரு வார்த்தையும் குறைவு பற்றக்கூடாது. அல்லேலூயா. அதனால தேவன் என்ன சொன்னாரோ அதை நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திலும் கீழ்ப்படிதல் இங்கே முக்கியமாக தெரிகிறத பார்க்கலாம். சங்கீதம் 37:16, அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அல்லேலூயா. நீங்க நீதிமான்னு விசுவாசிச்சீங்கன்னா, சரிங்களா, உங்கள்கிட்ட கொஞ்சமா தான் இருக்குது என்று சொல்ல முடியாத
எண்ணிக்கைக்குள்ள விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னொன்னு நீங்க நினைக்கணும். நான் நீதிமான்னு நீங்க நினைக்கும் போது உங்களுக்குள்ள அந்த கொஞ்சம் நல்லதா இருக்கும். அந்த கொஞ்சத்தை வச்சே உலகத்தை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அங்க என்ன போட்டிருக்குது? துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலாம். நமக்குள்ள நம்ம விசுவாசிக்கணும். நான் கர்த்தருடைய இயேசுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், அதனால நான் நீதிமானாக்கப்பட்டவன். எனக்குள்ள கொஞ்சத்தை வச்சு நான் உலகத்தை ஜெயிப்பேன். அல்லேலூயா. தாவீதோட ஒரு சின்ன கவன்கல், ஒரு சின்ன கல் பெரிய கோலியாத்தை சாட்சி போட்டதை பார்க்கலாம். சம்காருடைய கையில இருந்த ஒரு சின்ன தாற்றுக்கோள் 600 பேரை கொண்டு போட்டதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? சிம்சோனுடைய கையில் இருந்த ஒரு தாடை எலும்பு 1000 பேரை அதை வச்சு கொண்டான்னு பார்க்கலாம். ஆபிரகாம் வெறும் 318 பேரை வச்சு 4 ராஜாக்களை ஜெயிக்கிறத பார்க்கலாம். ஒரு ராஜாவை ஜெயிக்கிறதுனால எத்தனையோ வாள் வேணும். ஆனா ஆபிரகாம் எத்தனை பேரை வச்சு ஜெயிச்சானா? 318 பேரை தன்னுடைய கைப்படிந்தவர்கள் வச்சு ஜெயிக்கிறத பார்க்கலாம். கிதியோன் 300 பேரை வச்சு ஜெயிக்கிறதா பார்க்கலாம். அடுத்து யோனத்தான் 2 பேரா போய் பெலிஸ்தியருடைய பாளையத்தை ஜெயிக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்ப கர்த்தருக்குள்ள நாம இருந்தா, நம்மகிட்ட கொஞ்சமா இருந்தாலும் சரிங்களா, கர்த்தர் அதிலிருந்து மகிமைப்படுவார். அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மளோடு இருக்கிறவர் அதிகம். அல்லேலூயா. அதான் பவுல் பாருங்க, ஆண்டவரை அறியாததுக்கு முன்பாக கேட்பார். தமஸ்கு வழியில போகும்போது குதிரையில இருந்து கீழே விழுந்தோடனே ஒரு பெரிய வெளிச்சம் மட்டும் கீழே விழுந்தோடனே, ஆண்டவரே நீ யார்? ஆண்டவரை பத்தி தெரியாத போது, ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும் போது பவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? ஆரம்பத்துல கேட்கிறார். ஆண்டவருடைய இயேசுவோட மகிமை தெரியாம ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கிறார். ஆனா முடியும் போது என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுமா பவுல்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. ஆரம்பத்திலே கர்த்தர் யாருன்னு தெரியாத போது சரிங்களா, கர்த்தர் காணாமல் இருப்பார். ஆனா கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சும் ரட்சிக்கப்பட்டும் சபைக்கு வந்தும் மறுபடியும் பின்மாற்றமா போனா வருகிற அடிகள் அநேகமா இருக்கும். அல்லேலூயா. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அல்லேலூயா. அதனால நான் சிறு மந்தையா இருக்கலாம், சிறு மந்தைய நான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க பாத்தீங்களாம் 1 கொரிந்தியர் 1:27. 1 கொரிந்தியர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. தேவன் எதுக்கு யாரை தெரிந்து கொண்டாரோ நம்மளதான் தெரிந்து, ஓப்பனா சொல்லணும்னா நம்மளதான் தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளை, பலவீனமானவைகளை, இழிவானவைகளை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த 4 லிஸ்டுக்குள்ள நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்ன எப்ப தேவன்கிட்ட தாழ்த்துறோமோ, ஆண்டவரே என்னுடைய கரத்துல ஒண்ணும் இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லி தேவனை பார்க்கும்போது அவன் சொல்லுவாரு, உன் கரத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாத, நீ என்னுடைய கரத்துல இருக்கிற. அல்லேலூயா. நான் உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாருடைய கரத்துல இருக்கிறோம்? கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம். அவர் உள்ளங்கையில நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார்னு தமிழ்ல போட்டிருக்கோம், மூலமொழியில போட்டிருக்கோம், உள்ளங்கையில செதுக்கி வைத்திருக்கிறார். செதுக்கி வைக்கும் பொழுது என்ன ஆகும்? அது பாருங்க, ரத்தம் வரும். பழைய ஏற்பாடு உள்ளங்கையில செதுக்கி வைத்திருக்கிறேன். அதான் புதிய ஏற்பாட்டுல நமக்காக உள்ளங்கைகளிலே ஆணியை வாங்கி கொண்டார். அல்லேலூயா. அப்ப நாமே சிறியவர்களாக இருந்தோம், எளிமையானவர்களாக இருந்தோம், கர்த்தருக்குள்ள இருந்தோம்னா சிறு மந்தையே, அந்த சிறு மந்தையை பார்த்து மேய்ப்பன் சொல்றாரு, பயப்படாதே சிறு மந்தையே, அது இல்லை இது இல்லைன்னு சொல்றாத, உலக காரியங்களை குறித்து கவலைப்படாத, சரிங்களா, நான் உனக்கு ராஜ்யத்தை தர்றேங்கிறார். அல்லேலூயா. அதனால வாக்கு தத்தத்தை நாம பிடித்து கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலையும், சூழ்நிலை மோசமா இருக்கும் போதும், நம்ப முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கும் பொழுதும், கடன்ல, தரித்திரத்திலே, வறுமையிலே, வியாதியிலே, இக்கட்டில, சிறையிலே இருக்கும் போது வாக்கு தத்தத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ அந்த வாக்கு தத்தம் அப்ப கிரியை செய்யும். நம்ப முடியாத சூழ்நிலையில யார் நம்புறீங்களோ, இந்த சூழ்நிலையில இன்னைக்கு யாருமே உதவ முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில யார் கர்த்தரை நம்புறீர்களோ அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நான் எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா.
நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனையின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார். அல்லேலூயா. நாம படித்து முடிக்கலாம். பயப்படாதே சிறுமந்தையை, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். ஏனோ தானே கொடுக்கல, சந்தோஷமா கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரா? ராஜ்யத்தை சந்தோஷமா கொடுக்கிறார். சரிங்களா? அப்ப அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென்.